ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, அகர் அகரை வச்சு ஒரு ரோஸ் மில்க் ஷேக் எப்படி செய்ய போகிறோன்னு பாருங்கள். தேவையான அளவு அகர் அகரை தண்ணி ஊற்றி ஊற வைங்க, 10 நிமிஷம் ஊறட்டும். இந்த சைடு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி சூடுபடுத்துவோம். சப்ஜா விதையை 2 ஸ்பூன் போட்டு ஊற வைப்போம். நல்லா ஊறட்டும். இந்த சைடு அகர் நல்லா ஊறிடுச்சு, 10 நிமிஷம் ஆகட்டும். அதை அப்படியே போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கிண்டுவோம். அகர் ஊற வச்சு போட்டால் சீக்கிரம் ரெடி ஆயிரும், இல்லாட்டி லேட் ஆகும். இந்த மாதிரி ஊற வச்சு போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அதை போடுங்க. எனக்கு 1 கப் சுகர் போதும். உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிண்டுவோம், நல்லா கரையட்டும். ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். அப்போ தான் அகர் கூட அங்கங்கே நின்றால் கூட நம்ம அந்த ஸ்பூன் இந்த மாதிரி வச்சு இது பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை அப்படியே செட் ஆகட்டும். நம்ம இந்த சைடு பால் தேவையான அளவு ஊற்றி ரோஸ் மில்க் போடுவோம். ரோஸ் மில்க் ஷேக் எப்படி செய்கிறோன்ட்டு. இதில் சப்ஜா தேவையான அளவு போட்டுக்கலாம். சப்ஜா போட்டாச்சு, சுகர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எசன்ஸ் ஊற்றியாச்சு. ஸோ நல்லா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னே செட் ஆயிடுச்சு. ஸோ அகரும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை கட் பண்ணி நம்ம ரோஸ் மில்கில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்குது, பார்க்கவே நல்லாயிருக்கு. இதை அப்படியே போட்டு வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஊற்றி சேவ் பண்ணலாம். இதில் சாக்லேட் ஐஸ்கிரீம் போட்டு ஸோ ஃபஸ்ட்டு என் பாப்பா கொடுத்தேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் எங்கள் மாமியார். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். டாட்டா, பை.